கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ல இருந்து யூபிஐ ஆப்ஸ்க்கு வந்து என்பிசிஐ கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்து என்பிசிஐ அதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த என்பிசிஐ வந்து நிறைய ரூல்ஸை வந்து அடிக்கடி வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேத்துக்கு இதனால் பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து லிமிட்டே இல்லாமல் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலில் வந்து நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணாலும் சரி, பேடிஎம் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன்பே யூஸ் பண்ணாலும் சரி, இந்த 3லேயுமே வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 டைம் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்கு மேலே செக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோ பே மூலமாக வந்து இஎம்ஐ பே பண்ணுறது, ரெண்ட் பே பண்ணுறது இந்த மாதிரி அதே பேர் வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும், இந்த டைமில் வந்து ஆட்டோ பே வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைமில் வந்து சர்வர்ஸ் வந்து டவுனாக இருக்கலாம். அதனால் வந்து ஆட்டோ பேயில் வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகலாம். ஸோ இந்த மாரி இஷ்யூஸ் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பேயை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து செகண்டா வந்து சொல்லியிருக்காங்க. தேர்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறோம்னா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து சப்போஸ் பெண்டிங்கில இருந்துச்சுன்னா அடிக்கடி அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத செக் பண்ணுவோம். அதாவது ஃபெயில்ட் ஆச்சா, சக்ஸஸ் ஆச்சா அந்த மாரிலாம் செக் பண்ணுவோம். ஸோ இனிமேல இருந்து அந்த செக் பண்றது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்து இந்த என்பிசிஐயோட புது ரூல்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதனால அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் தெரியாம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணவங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நெறையாவே இருக்கு. ஃபோர்த்தா என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாரி ஆப்ல வந்து பர் டே வந்து நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் வந்து என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி அதை ஆட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் 25 டைம் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிசிஐ வந்து கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி சர்வீஸ் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கலாம் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க ஆப்பில் வந்து இந்த அப்டேட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் யாரும் வந்து கொண்டு வராமல் விதிகளை மீறி வந்து செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் அதாவது புதுசாக வந்து இந்த கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேல வந்து புதுசாக யூஸரை ஆட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடுங்கிறது வந்து என்பிசிஐ மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்து ஆகஸ்ட் 31க்குள்ள வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதை வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் மூலமா மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ ஆப்ல வந்து தேவையில்லாம ஏற்படக்கூடிய அந்த சர்வர் இஷ்யூலாம் வந்து இது மூலமா வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்பிசிஐ வந்து சொல்றாங்க. ஸோ டிரான்சாக்ஷனும் வந்து ஸ்பீடா இருக்கும். தேவையில்லாத ஹிஸ்ட்ரிகள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது. அப்படிங்கிற மாரி வந்து என்பிசிஐலேருந்து சொல்லியிருக்காங்க. என்பிசிஐ உடைய புது யூபிஐ ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.